நாடு தழுவிய அதிரடி சோதனை 503 சட்டவிரோத வெளிநாட்டினர் அதிரடி கைது. மலேசியா முழுவதும் உள்ள 16 முக்கிய பகுதிகளில் குடிநுழைவுத்துறை நடத்திய பிரம்மாண்ட கூட்டு சோதனையில் முறையான ஆவணங்களின்றி தங்கியிருந்த 503 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்தகவலை குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் செய்தியாளர்களிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். வணிக வளாகங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த அதிரடி வேட்டையில் மொத்தம் 2260 தொழிலாளர்கள் முதலாளிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் விதி மீறல்களில் ஈடுபட்ட வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதுடன் சட்டவிரோத தொழிலாளர்களை பணியமர்த்திய 120 முதலாளிகளுக்கு விசாரணைக்கான அழைப்பாணையும் விடுக்கப்பட்டுள்ளது. முறையான அனுமதி பத்திரங்கள் இன்றி வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் முதலாளிகளுக்கு ஒரு தொழிலாளிக்கு தலா 10,000 முதல் 50,000 ரிங்கிட் வரை கடுமையான அபராதம் அல்லது 12 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு. தற்போதைய கடுமையான நடவடிக்கை முதலாளிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட டத்தோ ஜக்காரியா, தேவைப்பட்டால் இந்த அபராத தொகையை மேலும் உயர்த்துமாறு அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்கப் போவதாகவும் அதிரடியாக எச்சரித்துள்ளார்.